இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உங்க ரத்தத்தால் எங்களுக்கு கழுமாண்டவரை தூய்மையாக்கும் விடுதலை தாரம் அனைத்து மனக்கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை உங்க ஞானத்தை பொழுதெல்லாம் பயந்த காஸ்ட் அன்கிளீன் ஸ்பிரிட் ஃபாதர் மைட்டி நேம் எல்லா சுத்த ஆவிகளும் கட்டி நிர்மூலமாக்கப்படுத்தும் ஆண்டவரை உங்க சமாதானத்தின் ஊடுருவி செல்லட்டும் ஆண்டவரை வாரும் தூய் ஆவியானவரே உங்கள் ஞானத்தை பொழிந்தள்ளும் ஆண்டவரே இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. இன்னைக்கு திருப்பாடல் 48வது அதிகாரத்தில் இருக்கின்றோம். 48வது அதிகாரத்துல 13வது வசனம் 48வது அதிகாரத்துல 13வது வசனம் எடுத்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஆண்டவர் எப்படி ஒரு அடுத்த தலைமுறை நம்ம சொல்வதை கேட்பார்கள், ஒரு கீழ்ப்படிவார்கள், செவிசாய்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி அதுல போட்டு திருப்பாடல் 48வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 48:13. அதன் மதில்களை கவனித்துப் பாருங்கள், அதன் கோட்டைகளை சுற்றி பாருங்கள். அப்போது இனி வரும் தலைமுறைக்கு இதை உங்களால் விவரிக்க இயலும். ஆமேன். ஆமேன். Praise the Lord. இந்த அடுத்து வர தலைமுறைகளுக்கு ஆண்டவரின் வார்த்தையை எடுத்து சொல்லணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லணும். அவங்களுக்கு அது புரியணும். அவர்தான் அவரோட வல்லமையை நீங்க எடுத்து சொல்லணும் விரும்புறீங்க. அவரோட பிள்ளைகளாக இருக்கணும் நீங்க விரும்புறீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கின்ற விஷயம் அப்படின்றது கீழ்ப்படியுதல். இது நிறைய வாட்டி நம்ம தியானித்திருக்கோம். ஆனா குடும்பத்துல வரும்போது இப்ப நம்ம கீழ்ப்படிதல் பல விதமா நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த குடும்பத்துல வரும்போது எந்த விதத்துல இந்த ஒரு கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில நம்ம தவறுகின்றோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு சிந்திக்க அழைக்கின்றார். அந்த குடும்பத்தில் அந்த கீழ்ப்படிதல் அடுத்த தலைமுறையே அது பாதிக்கின்ற ஒரு விஷயம். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 16, 17 அதை எடுத்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் ஆண்டவர் தருகின்ற தண்டனையை நீங்க பார்க்கலாம். சரிங்களா? ஆனா இந்த தண்டனைகள் எத்தனை தண்டனை இருக்கு, யார் யாருக்கு என்னென்ன தண்டனைகள், இதை வாசிங்க. அதுக்கப்புறம் நம்ம தியானிப்போம். தொடக்க நூல் 3:16, 17 வாசிக்கிறீங்களா? அவர் பெண்ணிடம், உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன், வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய், ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய், அவனோ உன்னை ஆள்வான் என்றார். அவர் மனிதனிடம், உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். ஆமென். இதுல மேலோட்டமா நமக்கு பார்த்தா அங்க ஏவாளுக்கு 2 விதமான ஒரு தண்டனையும் ஆதாமுக்கு ஒரு விதமான தண்டனை இருக்கிற மாதிரிதான் தெரியும். ஆனா நல்லா கூர்ந்துக்கும் அதை தியானித்தோம் அப்படின்னு சொன்னா ஏவாளுக்கும் சரி ஆதாமுக்கும் சரி 2 தண்டனைகள் இங்க இருக்கின்றது. உங்க ஆசை கணவர் மேல இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அவனை ஆதிக்கம் செலுத்துவான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆள முயற்சி செய்வான் அப்படின்னு போட்டிருக்கு. அதோட அர்த்தம் என்ன? இந்த பாவத்தின் வழியாக வந்த ஒரு விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எதை ஒப்பிட்டு எதை ஒப்பிட்டு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தொடக்க நூல் 4வது அதிகாரத்துல 7வது வசனம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு எளிதாக இருக்கும். அதனால நல்லா கூர்ந்து கவனிச்சு இந்த விஷயத்த புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. கேள்விகள் இருந்தா கேளுங்க, தயக்கப்படாதீங்க. சில நேரத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்றது கூட நான் விளக்குறது கூட உங்களுக்கு தெளிவா இல்லாம இருக்கலாம். ஆனா இதை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க.
இதுல ஏழாவது இந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். யுவர் டிசைர் ஷால் பி ஃபார் யுவர் ஹஸ்பண்ட், ஹீ ஷால் ரூல் ஓவர் யூ அப்படின்னு போட்டு. இது ஹெப்ரைய மொழியில எழுதப்பட்டதுனால இந்த நம்ம மொழியில அது சரியா மொழிபெயர்ப்பு செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது அதிகாரம், தொடக்க நூல் 4வது அதிகாரம் 7வது வசனம், அதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா இருக்கும். இது பாவத்தை ஒப்பிட்டு பாருங்க. பாவம் காயேன், பாவம் உன்னோட கதவரியில் நிற்கின்றது, அது உனக்கு மேல வேர்க்கை கொண்டிருக்கின்றது, அதை நீ இது பண்ண ஆடணும் அப்படின்னு சொல்லி காயேன் கிட்ட கடவுள் சொல்ற ஒரு வசனம் இருக்கு. தொடக்க நூல் 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்களா? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா, நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும், நீ அதை அடங்கி ஆள வேண்டும் என்றார். ஆமீன். ஆமீன். நீ அடக்கி ஆள வேண்டும் அப்படின்னு சொல்றான். சோ இதோட அர்த்தம் என்ன? பெண்மணிக்கு இந்த குழந்தை பிறக்கும் போது வலி இருக்கும் அப்படின்றது சொல்றது மட்டும் இல்லாம, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு இரண்டாவது ஒரு தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவங்களுக்குள்ள வருகின்ற ஒரு ஈகோ பிரச்சனை நம்ம பல குடும்பத்துல பார்க்கிறோம். இந்த ஒரு ஈகோ பிரச்சனை. ஆண் நான் சொல்றது நீ கேளு, பெண் அப்படின்றது நான் சொல்றது நீ கேளு. அது இந்த காலகட்ட பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா இது எல்லா காலத்திலும் இருக்கின்ற ஒரு பிரச்சனை தான். அப்ரஹாம் சாராவின் வாழ்க்கையிலையும் எடுத்து பாருங்க. தொடக்க நூல் 16வது அதிகாரம் 1-2. சாராவின் சொல்லை கேட்டு எப்படி ஆதாம் ஏவாளின் சொல்லை கேட்டு பாவம் செய்தாரோ, அதே மாதிரி சாராவின் சொல்லை கேட்டு ஆண்டவருக்கு எதிரான ஒரு பாவம் செய்கின்றார். அதோட விளைவு என்ன? அடுத்த தலைமுறை, திருப்பாடல் 48ல 13வது வசனத்துல சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறைக்கு பாதிக்கின்ற ஒரு விஷயம், அங்க குடும்பத்தில் ஒரு பிரிவினை வருகின்ற ஒரு காரணம் இருக்கின்ற ஒரு விஷயம். தொடக்க நூல் 20வது அதிகாரம் தொடக்க நூல் 16வது அதிகாரம், அதுல 1-2 வாசிக்கிறீங்களா? ஆபிரகாமின் மனைவி முன்னிட்டு பேரு இல்லை. சாராய்க்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தாள். சாராய் ஆபிரகாமிடம், ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார், நீர் என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும், ஒருவேளை அவன் எனக்காக பிள்ளை பெற்று தரக்கூடும் என்றார். ஆபிரகாம் சாராயின் சொல்லை கேட்டார். ஆமீன். ஆமீன். ஆபிரகாம் கடவுள்கிட்ட கேட்கல, சாரா கடவுள்கிட்டையும் கேட்கல. இது கடவுள் மேல ஒரு குத்தத்தையும் செலுத்துறாங்க. கடவுள் எனக்கு குழந்தைகளை தரல, எதனால ஆண்டவரே அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கல. பல விதமான விஷயங்கள் அதுல பிரிவினை வருகின்றது. சாராவின் சொல்லை கேட்டவன் சாராவின் சொல்லை கேட்கறது சாராவோட பிள்ளையா மாறுவான். கடவுளின் சொல்லை கேட்டா கடவுளோட பிள்ளையா மாறிடுவான். கடவுளின் சொல்லை கேட்கின்றவர்கள் தான் ஆவியானவரால் வழி நடத்தப்படுகின்றவர்கள் கடவுளோட பிள்ளைகள். அதுல என்ன நடக்குது? சொல்லை கேட்டா நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்க சொல்ற மாதிரி செஞ்சா நமக்கு சமாதானம் இருக்கும். அப்படி எல்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு எதிரான விஷயங்கள் எது செய்தாலும், இன்னொரு ஆள் சொல்ல கேட்டு நம்ம செய்யறோம், இல்ல நம்ம சுய சிந்தனையாலும் செய்தாலும் சரி, அது பிரிவினைக்கு இடம் உறுதியாக. அதுல 27வது அதிகாரம் எடுத்து பாருங்க. அவங்க மனைவி அது என்ன சொல்லணும், நச்சரிச்சு நம்ம செய்ய வச்சாலும் சரி, நம்ம சூழ்ச்சியால கணவரையும் சரி, நம்ம கடவுளை கீழ்ப்படியாமல் நம்ம செய்தாலும் சரி, அங்க பிரிவினைகள் இடம் உறுதியாக அடுத்த தலைமுறைகளுக்கு அது பிரச்சனையாக வரும். 27வது அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசித்து பாருங்க. ரெபேக்கா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த பிரச்சனை அடுத்த தலைமுறைக்கும் போகுது. தொடக்க நூல் 27வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஈசாக்கு தன் மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபேக்கா கேட்டுக்கொண்டிருந்தார். வேட்டையாடி வேட்டைக்கறி கொண்டு வருமாறு ஏசா காட்டிற்கு புறப்பட்டவுடன் அவள் தம் மகன் யாக்கோபை நோக்கி,
அதான் யாக்கோபை கூப்பிட்டு யாக்கோபிட்ட என்ன சொல்றாங்க? சூழ்ச்சி வழியாக இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதுலயும் ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்து ஆண்டவர் கொடுப்பாரு யாக்கோபுக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க சூழ்ச்சி வழியாக செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஐசக்கு கிட்ட சொன்னா, நேரடியா சொன்னா அவருக்கு புரிஞ்சுக்க மாட்டாரு. அதனால நம்ம இந்த சூழ்ச்சி வழியா செஞ்சா தான் நடக்கும். திருப்பியும் அங்கேயும் பிரிவினை வருது. ரெபேக்காக்கு ரொம்ப பிடித்தமான மகன் யாக்கோபோட அவங்களால வாழக்கூடிய ஒரு ஆசிரியரே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க பார்க்கவே இல்லை, அவங்க பார்க்கவே முடியல. பிரிவினை திரும்பவும் அந்த குடும்பத்தில் பிரிவினை வருகின்றது. ஆவியானவரின் வழி நடத்துதல் அதுவா? சில நேரத்துல நச்சரிக்கின்றோம். பெண்கள் என்ன செய்யறாங்க? சில நேரத்துல நச்சரிப்பு வழியாக இல்ல சூழ்ச்சி வழியாக. எந்த விதத்தில் நம்ம ஆசை அங்க நிறைவேறணும், ஆண்டவரின் இந்த நேர்மையில் உண்மையில் ஆண்டவர் மேல இருக்கின்ற ஆண்டவரின் வல்லமையில் அதை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறது கிடையாது. இதே நம்ம மாதாமா மரியாளும் யோசேப்பின் வாழ்க்கையில என்ன நடக்குது? இதை எடுத்து நான் எப்ப நான் பேசினாலும் சில பேரோட சிந்தனை என்னன்னா, என் கணவர் யோசேப்பா இல்லையே, அவர் அந்த மாதிரி அவள் அந்த அளவுக்கு தூய்மையாக இல்லையே அப்படின்னு நம்ம பல நேரத்துல யோசிக்கிறோம். யோசிக்கிறோமா இல்லையா? அவர் அந்த அளவுக்கு புனிதரா இல்லையே, அவர் குடிச்சுக்கிட்டு அவர் பாவம் செஞ்சுக்கிட்டு அவர் திட்டிக்கிட்டு குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, போய் சொல்லிட்டு பல சூழ்ச்சியால வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதனா இருக்கிறாரு அப்படிதான் நம்ம சிந்திக்கிறோம். இத்தனைக்கும் யோசேப்பும் அந்த அளவுக்கு முழுமையானவர் நிறைவானவர் அப்படின்ட்டு அவர் 100% தவறே செய்யாதவர்லாம் கிடையாது. மத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களா? மத்தேயு 1:19. அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். ஆமென். மறைவாக ஆண்டவர்கிட்ட கேட்கல, திருப்பி இவரும் ஆண்டவர்கிட்ட கேட்கல, மறைவாக விலக்கி விட அவரு முடிவெடுத்துட்டாரு. அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் மாதாமா அந்த நேரத்துல அமைதியாக இருந்தார். அதனால அமைதியாக இருக்கும்போது அவங்க வார்த்தையால் மட்டும் அல்ல உள்ளத்திலும் அமைதியாக இருக்கு. நம்ம சில நேரத்துல கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும், சில நேரத்துல நம்ம கொந்தளிக்கிறோம். அப்படி இல்லை, எல்லா நேரத்திலும் அவங்க அமைதியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற பேச்சே இல்லை. ஆண்டவர் அங்க செயல்படுகின்றார். ஆண்டவர் அவங்களுக்காக போரிடுகின்றார். இதுதான் பெண்மணிகள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம். ஆண்கள் கிட்ட ஆண்டவரோட ஆவியானவர்களை வழி நடத்துறது செயல்படணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனம். இதை இந்த வசனத்தை மனப்பாடமா வச்சுக்கோங்க. 1 பேதுரு 3:4 வாசிக்கிறீங்களா? மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. ஆமென். ஆமென். பணிவும் மனத்தாழ்மை, ஜென்டில், குவயட் ஸ்பிரிட், அமைதி. அந்த உள்ளத்தில் இந்த அமைதியை தேடி வருகின்றார். அந்த அமைதியில் மாதாமாக இருந்ததுனால இயேசு ஆண்டவர் அவங்க சரீரத்துக்குள்ளேயே வர முடிஞ்சது. அவங்களும் இயேசு ஆண்டவரில் இருக்கின்றார். இந்த அமைதி நமக்குள்ள இருக்கின்றதா? நம்ம வாயில ஒரு கட்டை போட்டு நம்ம அமைதியா இருந்தாலும் சரி, வாயில ஒரு அமைதியா இருந்தாலும் சரி, உள்ளத்தில் ஒரு போராட்டங்கள் நிறைய போய்கிட்டு இருக்கு. ஏன்னா முழுமையான ஒரு அர்ப்பணத்திற்கு நம்ம வரல. பல கேள்விகளோட, பல கவலைகளோட, பல வேதனைகளோட முழு அர்ப்பணத்திற்கு வராததுனால இந்த அமைதி நம்மளால பெற முடிவது கிடையாது. ஆவியானவரங்களா அங்க செயல்பட முடியறது கிடையாது. கடவுளால நம்ம நமக்காக அங்க அங்க இறங்கி வல்லமை அங்க செயல்படுறது கிடையாது. எப்போ நீங்க கடவுள் தருகின்ற அமைதியை ஏற்றுக்கொள்கின்றீர்களோ, எப்போ இந்த உள்ளத்தில், வாயில மட்டும் கிடையாது, உள்ளத்தில் இந்த அமைதி, எனக்காக கடவுள் போரிடுவார், நான் ஒரு கரத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன், முழுமையாக முழு உள்ளத்தோட முழு ஆன்மாவோட முழு சரீரத்தையும் ஆண்டவர் நான்
ஒப்படைத்துட்டேன், இனி நான் அதை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்று நீங்க விசுவாசத்தில் அர்ப்பணிக்கும் போது, முழு அர்ப்பணம், இது என் பிரச்சனை கிடையாதுப்பா அப்படின்ற முழு அர்ப்பணத்திற்கு வரும்போது, அந்த அமைதி, பல கவலைகள் கொடுக்கறதுக்காக சாத்தான் வருவான். நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது என் பிரச்சனை கிடையாது, ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், என் அண்மையில் இருக்கின்றார், நான் கவலைப்படிய வந்து என் சூழ்நிலை வந்து தேவையே கிடையாது. முழு நம்பிக்கையோடு சாத்தானின் கூர் அம்புகள் எவ்வளவு வந்தாலும் சரி, நான் வந்து அசைய மாட்டேன், நான் தயக்கப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். மாதாமா இருந்ததை போல், மாதாமாக்கு ஏன் கவலை இல்லையா? அவங்களுக்கு எதிராக எத்தனை பேர் பேசியிருப்பாங்க, எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. யோசேப்பு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும் போது ஒரு வார்த்தை வந்து அவங்க யோசேப்பு கிட்ட பேசல, கடவுள் தான் இது செஞ்சாரு, இதே நமக்கு நடந்திருந்தா கடவுள் இந்த மாதிரி செஞ்சாரு, அழுவுறது, பெரிய பிரச்சனை பண்ணிருப்போம், நம்ம வேதனைப்படுவது, தூக்கமே வந்திருக்காது நைட்டு முழுசா. ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கலாம், ஆண்டவர் பாத்துக்குவார்னு நம்பிக்கை இல்லை நம்ம. சாரா அவங்க தவறை உணர்கின்றார்கள். தொடக்க நூல் 20வது அதிகாரம். எப்ப கடவுள் அவங்க மாதாமாவை போல் என் கணவர் தவறாக ஒரு நபராக இருந்தாலும் ஆவியானவரின் வல்லமை அதை விட மேலானது, பாவத்தையும் விட மேலானது அவரோட வல்லமை, அவர் எந்த சூழ்நிலையிலும் செயல்படக்கூடிய வல்லமை வாய்ந்தவர் அப்படின்னு நம்பிக்கை, சாரா நம்பிக்கை வைத்த போது அப்ரஹாம் வாழ்க்கையிலும் அவங்க செயல்படுறாங்க. இருக்கிறதுலே மோசமான தீமையான ஒரு மனிதர் விபிலியத்துல யாரு அப்படின்னு கேட்டா சில பேர் சொல்லுவாங்க காயபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 49 இருந்து 51 வரைக்கும் அந்த ஒரு நபர் வழியாகவும் அவர் தீமையான எண்ணத்தில் சில விஷயங்களை சொல்லியிருந்தாலும் சரி, அங்க ஆவியானவர் செயல்பட்டு இருக்கின்றார். அதே மாதிரி நம்ம குடும்பத்திலையும் கடவுள் செயல்படுவார். யோவான் நற்செய்தி 11:49 இருந்து 51 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை, அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும். ஆமென். எப்ப நம்ம விசுவாசத்தை வைப்பதற்கு தயாராக இருக்கின்றோமோ அப்ப கடவுளால செயல்பட முடியும். எவ்வளவு தீமையான மனிதனாக இருந்தாலும் ஆவியானவர் அங்க செயல்படுவாங்க. நீங்க கீழ்ப்படிய தயாரா, விசுவசிக்க தயாரா, இந்த அமைதியான கனிவுடன் அந்த உள்ளம், அமைதி உள்ள உள்ளம், முழு அர்ப்பணத்திற்கு வர தயாரா, அந்த அமைதி உள்ள தருகின்ற உள்ளத்தை ஏற்றுக்கொள்ள தயாரா, அந்த மனநிலை இருக்கா? நமக்கு அது இயல்பா வராது, ஆண்டவரோட கிருபையை நாடுங்க. சாரா கடவுளை விட்டு கடவுளை முழுமையா நம்பிக்கை இல்லாத ஒரு காலத்தில் இருந்தாலும், அந்த மாதிரி ஒரு நபராக இருந்தாலும், தொடக்க நூல் 20வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசித்து பாரு. சாரா வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அபிமெலேக் என்ற ராஜா அவங்க வந்து அரண்மனைக்கு கொண்டு வந்து மனைவியை ஆக்கி இருக்கின்றான். அந்த ஒரு தவறான ஒரு அந்த ஒரு சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் வந்து காப்பாற்றுகின்றான். நம்ம பல நேரத்துல இதை வாசிக்கும் போது அப்ரஹாம் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக இருந்ததுனால கடவுள் காப்பாத்தினார் நம்ம யோசிப்போம். இல்ல, சாராவை முன்னிட்டு அப்படின்னு போட்டு. தொடக்க நூல் 20வது அதிகாரம் 16 இருந்து 18 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? மேலும் சாராவை நோக்கி, இதோ உன் சகோதரருக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்துள்ளேன், உன்னோடு இருப்பவர்களின் பார்வையிலிருந்து அது மறைக்கும் திரையாக அமையட்டும், அனைவர் பார்வையிலும் விட்டது என்றான். ஆபிரகாம் கடவுளிடம் மன்றாடவே கடவுளும் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும்
அடிமை பெண்களையும் குணமாக்கி அவர்களுக்கு பிள்ளை பேறு அளித்தார். ஏனென்றால் ஆபிரகாமின் மனைவி சாராவை முன்னிட்டு ஆண்டவர் அபிமெலேக்கு வீட்டில் இருந்த பெண்களை மலடிகளாக்கி இருந்தார். ஆமீன். ஆமீன். இந்த 20வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க, முழுசா வாசுங்க. இதுதான் இன்னைக்கு ஹோம்ஒர்க். சாரா ஏதாவது ஒரு பேச்சு, ஏதாவது ஒரு விஷயம் பேசுறாங்களா? ஒண்ணுமே பேசல, அமைதியா இருக்கு. வீட்டுல பல பிரச்சனைகள், குடும்பத்துல என் குழந்தை குழந்தை வந்து நாங்க சொல்றது கேட்கறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா அப்பாவே அங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சண்டை போடுறத பார்க்கும்போது இவங்க 2 பேருமே சரியில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் குழந்தைங்களுக்கு. அப்ப நான் சொல்றது 2 பேரும் சொல்றது நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ள வரும். அதுல பிரிவினைகள் தான், குடும்பத்தில் பிரிவினைகள் தான். அந்த கீழ்ப்படிதல் மனைவி அந்த கணவருக்கு காட்டல. நான் அங்க அங்க என் பிள்ளை சொல்றத கேட்கறது கிடையாது, என் கணவரும் வந்து சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாதுன்னு யோசிக்கிறோம். இங்க இது ஒரு காரணம், இது ஒரு மிக முக்கியமான காரணம். ஆண்டவர் எங்க கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கின்றாரோ நம்ம அந்த கீழ்ப்படிதல் தராத போது அங்க குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. நம்ம தான் அதுக்கு ஆணிவேர்னு பல நேரத்துல புரியாம நம்ம செயல்பட்டு இருக்கோம். நான் சொல்றது சரி அப்படின்னு சொல்றது சூழ்நிலையில் அங்க ஆவியானவரான செயல்பட முடியாது. கடவுளுக்கு தெரியும், கடவுளால மட்டும்தான் திருத்த முடியும், ஒரு மனிதனை திருத்த முடியும். ஆவியானவர் அங்க செயல்பட்டால் மட்டும்தான். நான் எவ்வளவு பேசினாலும் சரி, நான் எவ்வளவு சூழ்ச்சியாக செயல்பட்டாலும் சரி, நான் எவ்வளவு வந்து பேசாம இருந்தாலும் சரி, கோவப்பட்டு நம்ம பேசாம இருந்தா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பல வித்தைகள் நம்ம முயற்சி செய்வோம். கடவுள் அங்க பேசினால் மட்டும்தான், ஆவியான ஒரு உணர்த்துதல் தந்தால் மட்டும்தான் அந்த புரிதல் வரும் அப்படின்ற ஒரு உணர்வில் நம்ம அர்ப்பணிக்கும் போது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம், ஆண்டவரின் கிருபை அங்க இறங்கும். அந்த அமைதியில் மட்டும்தான், முழு அர்ப்பணத்தில் மட்டும்தான் அந்த கிருபை இறங்கும். இது மாதாமாவுக்கு தெரிந்திருந்த ஒரு மிக முக்கியமான விஷயம். நமக்குள் பல பேருக்கு தெரியாதது ஒரு வேதனைக்குரிய விஷயம். குடும்பத்தில் பிரிவினை கொண்டு வருகின்ற ஒரு காரணத்தின் மிக முக்கியமான விஷயம். நடைமுறை வாழ்க்கையில் நம்மளால எளிதாக இந்த கீழ்ப்படிதல் நமக்கு கிடைக்காது. மாதாமா கிட்ட இந்த கிருபைக்காக கேளுங்க. பல கிருபைகளுக்காக ஜெபித்திருக்கிறீங்க. இந்த கிருபையை நீங்க கேட்டிருக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆனால் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தலைவர் ஆண், ஆணுக்கு தலைவர் கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கோ தலைவர் கடவுள். ஆமென். இந்த விதமாதான் அந்த கிருபை அந்த குடும்பத்திற்குள் வரணும் அப்படின்னு சொல்லி கடவுள் விரும்புறாரு. ஆனா அந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படுகின்றோமா அப்படின்றதான் கேள்வி. மாதாமா கீழ்ப்படித்திருந்தார்கள், அதனாலதான் அந்த கிருபை அவங்க பெற்றார்கள். இந்த வசனம் இன்னைக்கு ஆண்டவர் தருகின்ற வாக்குத்தத்தம். இந்த வசனம் மனநிலை மாதாமாக்கு இருந்த ஒரு மனநிலை தான். திருப்பாடல் 119 92 93 வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 119 92 93. திருப்பாடல் 119 உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன். உம் நியமங்களை நான் எந்நாளும் மறவேன், ஏனெனில் அவற்றை கொண்டு என்னை பிழைக்க வைத்தீர். ஆமென். ஆமென். அற்புதமான ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஒரு மனநிலை. ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக சில கதைகள் வழியாக ஆண்டவர் அற்புதமா சொல்லித்தரார். வார்த்தைகள் வழியாக சில கட்டளைகள் வழியாக ஆண்டவர் அற்புதமாக சொல்லித்தரார் நமக்கு. ஆனாலும் நம்ம வந்து பல விதமாக ஒரே விஷயத்த பல விதமாக அவர் சொல்லி தந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம அதை வாழ்க்கையில கடைபிடிப்பது கிடையாது. ஆண்டவரோட நெருங்கி செல்ல முடியறது கிடையாது. ஆவியானவருக்கு நம்ம செவிசாய்ப்பது கிடையாது. இதனால இதெல்லாம் நம்ம குடும்பத்துல வந்து நம்ம வந்து மனைவி கணவருக்கு எதிரான சரி 2 பேரும் சேர்ந்து ஆலோசனையோட ஒரு முடிவு எடுக்கணும். அது இல்லைன்னு சொல்லல. ஆனா கடைசியான முடிவெடுக்கின்றது ஒரு நபரா இருக்கணும்.
அதான் கடவுள் விரும்புறார். அவங்க எண்ணங்கள் சரியாக இல்லைனாலும் ஆவியானவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கும் போது அவங்க கடவுளுக்கு செவி சாய்ப்பதற்கான கிருபை ஆண்டவர் தருவார். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 16வது வசனம். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரத்துல 14வது வசனம். ஆவியானவர் வழி நடத்துதல் பெறுவதற்கு ஜெபிப்போம். வாசிக்கிறீங்களா? கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். ஆமேன். ஆமீன். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே கடவுளின் மக்கள். இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? திருப்பாடல் 119ல 133வது வசனம் 133 அதை எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் வாக்கு தத்துவத்துக்கு ஏற்றபடியாக ஒரு வார்த்தைக்கு ஏற்றபடியாக வாழும்போது நமக்குள்ள ஒரு விதமான தீமையும் ஆதிக்கம் செலுத்தாம அவரை பார்த்து வாசிக்கிறீங்களா? உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும், தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதே. ஆமீன். ஆமீன். இதை வைத்து ஜெபிங்க. 1 பேதுரு 3:4 வைத்து ஜெபிங்க. குடும்பத்தில் ஒரு குடும்பம் ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு ஏற்றபடியான குடும்பமாக மாறும். உம ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. உன் வார்த்தைக்கு ஏற்றபடியாக நடக்கும் பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஒரு அமைதி கொண்டு ஆவியானவரோட வழிநடத்துவதற்கு ஏற்றபடியாக செவி சாய்த்து கீழ்ப்படிந்து நடக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஞானத்தை பொழுதுள்ள கடைசியா சொன்ன வசனம் என்னங்க பிரதர்? எனக்கு மிஸ் போயிடுச்சுங்க பிரதர். 1 பேதுரு 3:4. அது மட்டும் இல்ல, திருப்பாடல் 119ல 133. ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர். தேங்க் யூ பிரதர்.